ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க இரவு சாப்பாடு வரேன் என்ன தம்பி? ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா எங்க சிலோன் பரோட்டா சுட போறேன். அதையும் சுட்டு பன்னீர்ல ஒரு கிரேவி மசாலா மாதிரி ஒரு கிரேவி என்ன அதையும் செஞ்சு எக் பேப்பர் ஃப்ரை, முட்டை மிளகு வறுவல் இவ்வளவு செஞ்சு சாப்பிட போறோம். இது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சூப்பர் சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப காட்ட கிடாண்டு பரோட்டாவை தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுக்க வேண்டியதான். அங்கால பன்னீர் கிரேவியை செய்ய வேண்டியதான். என்ன கடைசியா முட்டை மிளகு வறுவலை செய்வோமா? ஓகே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க இங்க பாருங்க, பரோட்டா எல்லாம் தேய்ச்சி வச்சிருக்கிறேன். இனி ஒன்றா நாங்க போட்டு எடுக்க வேண்டியது பாத்தீங்களா? சூப்பரா இப்படியே இருக்கட்டுக்கு மூடியே இருக்கட்டும். அப்போ ஒன்றா டக்கு டக்குன்னு எடுத்து இதெல்லாம் இங்கெல்லாம் தோசைக்கல்ல சூடாகுது, சூடாட்டும். இப்ப பரோட்டாவை தேய்ச்சி எடுப்போம். ஒன்று எடுத்து கையாலேயே தேய்ச்சி விடலாம், அப்படி இல்லாட்டிக்கு சப்பாத்தி கடையாலேருந்து நமக்கு இப்படி தேய்ச்சாதான் சரியேண்டா. இப்போ தேய்ச்சாச்சு. இங்கெல்லாம் தோசைக்கல்லில் எண்ணெய் விடுவோம். நல்லா சூடாயிட்டு தோசைக்கல். இனி இதை எடுத்து இல்லை போட வேண்டிய அவியட்டும். இப்போ திருப்பி போடுவோம் மற்ற பக்கம். இப்போ பாருங்க, பரோட்டா ரெடி ஆயிட்டு இனி எடுக்க வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆயிட்டு இதில் வச்சுட்டு வாங்க பரோட்டா மாஸ்டர். இதுதான் ரெடி. நல்லா இருக்கு, அப்படியே சூட்டோடய அடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறினதான் அவ்வளோ தான் பாருங்க, இந்த மாதிரி வரணும், இப்படி பிஞ்சு தொங்கணும். அதுக்கப்புறம் இதுல போடணும். ஓகே, இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் நான் சுட்டு எடுக்க போறேன்னா, இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு காட்டுறேன்னா. இப்ப பரோட்டாலாம் சூப்பரா சுட்டாச்சு. சரியா வந்து பாருங்க, இங்க பாருங்க, செம்மையா எங்கட சிலோன் பரோட்டா சூப்பரா சுட்டாச்சு. சரியா இருக்கட்டும். பழத்தை அரைச்சு எடுப்போம். பழத்தை அரைச்சிட்டு இருக்கட்டும். இதுல வந்து கஜு எடுத்துருக்கேன். இதையும் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் அரைச்சு எடுக்க போறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு இதுல வந்து பிரியாணியில பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ரம்பையில இல்ல, உங்கள்ட்ட இருந்தா நீங்க போடலாம். ஏன்னு சொல்லுங்க, இன்றைக்கு இங்க வெசாக், எங்க ஸ்ரீலங்கால என்ன, ஆமா வெசாக்குன்னு சொன்னா இங்க விடுமுறை நாள், லீவு நாளைங்க. இன்றைக்கு நாளைக்கெல்லாம் லீவு. அதால நீங்க கருவேப்பிலை மல்லியில எல்லாம் தவண்டடிச்சாலும் கிடைக்காது. நல்லா தேடி போய் பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, அதால இருக்கிறத வச்சே நாங்க இன்றைக்கு செய்யறோம். உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க ஆரம்பத்திலேயே கருவேப்பிலை ரம்பையில போடலாம். அதே நேரம் இறக்குற நேரமும் மல்லியில போடலாம். சரியா? ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி இஞ்சி வெள்ளைப்பூடு இது நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன், சேர்ப்போம். இது வந்து நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி நாங்கள் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன். இதோட கஜு அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துருக்கு, அதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு இருக்க கலந்து விடுவோம். இதில் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இவ்வளவு உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான்.
மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரு கொஞ்சமா, கரம் மசாலா, உப்பு சேர்க்கிறேன், கலந்து விடுவோம். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ இதில் மிளகு கொஞ்சம் சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு. இப்போ இதை மூடி அரைச்செடுப்போம். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இங்கெல்லாம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டோம், கொஞ்சம் சூடாட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா கொதிச்சு வந்து வருது பன்னீரோட கிரேவி. இனி இதுக்கு பன்னீரை சேர்ப்போம். இப்போ பன்னீரை சேர்த்தாச்சு, கொதிச்சு வரட்டுக்கும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு முட்டையை சேர்ப்போம். இந்த மாதிரி முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கேன் தானே மிளகு மல்லித்தூள் அதெல்லாம் சேர்த்து அதில் கொஞ்சமாக மேலால போடுவோம். இப்போ இப்படியே ஒரு பக்கம் அவியட்டும். முட்டையை திருப்புவோம் மற்ற பக்கம். இப்போ திருப்பியாச்சு. திருப்பிட்டு மேலால நாங்கள் அரைச்சி வச்சிருக்க பவுடரை சேர்ப்போம். பவுடர்ண்டா மிளகு மல்லித்தூள் அதுகளை சேர்த்தாச்சு. இது அவியத்தாச்சு. இது மற்ற பக்கம் அவியட்டுக்கும். இங்கே பாருங்க கிரேவி சூப்பராக ரெடி ஆகுது. இன்னொரு கொஞ்சம் விட்டுட்டு இறக்க வேண்டியா. இப்போ சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆயிட்டு வாங்க இறக்க போகிறேன். நல்லா சூப்பராக செம்மையாக வாசம் சும்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸா. இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு என்ன பரோட்டாவோட சாப்பிட சரியாக இருக்கும். ஆக இருக்குமா வச்சோம்னா இப்போ இந்த காணாம வந்துருவீங்க. அதனால இறக்குவோம் மட பண்ணிப்பார். பார்த்தீங்களா பிடிதுண்டு இல்லாமல் இறக்குறேன். இப்போ எங்களோட சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. பார்த்தீங்களா இங்கெல்லாம் பரோட்டா ரெடி. இனி அடுத்தது முட்டை இறக்கினா சரி. இனி முட்டையை எடுப்போம். பார்க்கவே சூப்பரா இருக்கு இல்லையா? முட்டை வறுவல் இல்லை, முட்டை மிளகு வறுவல், எக் பெப்பர் ஃப்ரை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடெல்லாம் ரெடி. என்ன கவலை மல்லி இல்லை கருவேப்பிலை இல்லைட்டு தான் கவலை. என்ன செய்யறது? இல்லாட்டிக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியதான். இப்போ பாருங்க சூப்பரா பரோட்டா ரெடி. இங்கால பன்னீர் கிரேவி ரெடி. கிரேவி கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்கோம், கொஞ்சம் தண்ணி தன்மை ஆகலும் இல்லை, கொஞ்சம் கணக்கு. அப்பதான் எங்களுக்கு பரோட்டாக்கு சாப்பிட சரியா இருக்கும். இங்கால முட்டை முட்டை மிளகு வறுவல் இவ்வளவு தான். இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க பாருங்க செம்மையா பரோட்டா ரெடி ஆயிட்டு. பரோட்டா, அதுக்கப்புறம் பன்னீர் செம்மையா தான் இருக்கும். செம்மையா இருக்கும். பாருங்க முட்டைய சூப்பரான முட்டை மிளகு வறுவல். இப்படி பிக்கணும். கொஞ்சமா பன்னீர் கிரேவியை தொட்டுட்டு செம்மையா இருக்கும். சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு? நீங்க சாப்பிடல? சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. முட்டை
அதுக்கு பிறகு பன்னீர் போடுங்க வருதான்னு பார்ப்போம். விழுந்துச்சு. இந்தாங்க. ஐயோ இப்படி சாப்பிடுங்க அப்போ. சாப்பிடுவா சொல்லுங்க எப்படி இருக்காண்டு. செம்மையா இருக்கு. சொல்லுங்களேன். அப்படியே அந்த மேகு அந்த மகனுக்கு பிடிச்ச சாப்பாடு பன்னீர் கிரேவி முட்டை மிளகு வறுவல். இப்ப ரொம்ப டேஸ்டா இருக்குமே. அதோட சுட சுட இஞ்சி போட்டு டீ போட்டிருக்கோம். செம்மையா இருக்குது. மழைக்கு இஞ்சி போட்டு டீயோ இல்ல பிளேன் டீயோ குடிச்சா சூப்பரா தான் இருக்குமே. அந்தரவா இருக்கு வாரன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பாய் பாய்.